என் பேர் நாகூர்கனி. இந்திய தேசிய காங்கிரஸில் சிறுபான்மைத்துறை மாநில பொறுப்பாளராக இருக்கேன். தலைவர் ராகுல் காந்தி அன்னை சோனியா காந்தி மீது ஒரு பழிவாங்கும் நோக்கத்தோடு காழ்ப்புணர்ச்சியோடு சுப்பிரமணிய சாமி அவர்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டு வாழக்கூடியவர். அது தூண்டுதல் பேரில் தலைவர் ராகுல் காந்தி மீதும் சோனியா காந்தி மீதும் நேஷனல் ஹெரால்டு என்ற பத்திரிகை, அந்த பத்திரிகையில் குற்றம் நடந்திருக்கிறது என்று பரிமாற்றம் நடந்திருப்பதாகவும் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை முன்னிறுத்தி வழக்கு தொடர்ந்திருக்கிறார். மத்தியில் நடைபெற்றிருக்கும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை கொண்ட பிஜேபி அரசானது நேரு குடும்பத்தை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சாட்டி நேஷனல் ஹெரால்டு என்ற பத்திரிகையில் ஊழல் நடந்திருப்பதாக சுப்பிரமணிய சாமி மூலம் ஒரு தூண்டுதல் பேரில் ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கிறது. நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை 1937ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அதாவது சுதந்திரம் அடைவதற்கு 10 ஆண்டுக்கு முன்பே தொடங்கப்பட்ட பத்திரிகை. பிரிட்டிஷ்காரர்கள் கூட அந்த பத்திரிகையை ஒன்றும் சொல்லவில்லை. ஏனால் எல்லா மக்களுக்கும் உண்டான செய்தியை நாட்டு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பத்திரிகையாக இருந்தது அந்த பத்திரிகை. ஆகையால் அதன் பிறகு மத்தியில் பிஜேபி அரசு வந்த பிறகு அந்த பத்திரிகை நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. அதை ஈடுகட்டுவதற்காக எண்டிங் இந்தியா என்ற தொண்டு நிறுவனத்தின் மூலம் அந்த பத்திரிகையை மீட்டெடுத்து அந்த நிறுவனத்தில் அந்த கட்சி குழுக்கள் ஆரம்பித்து அந்த பத்திரிகை எடுத்து நடத்தினார்கள். இதில் எந்த ஒரு தனிப்பட்ட பதவி பண பரிமாற்றம் நடக்கவில்லை. முற்றிலும் எந்த ஒரு பணமும் அதில் யாரும் முதலீடு செய்யவில்லை. முற்றிலும் பொய்யான கருத்தை சாட்டுகிறார்கள். இது முற்றிலும் தவறானது. குஜராத்தில் ராகுல் காந்தி அவர்கள் நேரடியாக களங்கண்டுள்ளார். அவர் ஜேத்ரா என்ற யாத்திரையை தொடங்க ஆரம்பிக்க இருக்கிறார். அதற்குண்டான பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் நாட்டு மக்களிடையே. 30 ஆண்டுகள் மேலாகிவிட்டது குஜராத்தில் காங்கிரஸ் ஆட்சி ஆண்டு. திரும்ப நம் ஆட்சி ஆள வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவரே களங்கண்டிருக்கிறார். அவர் ஜெயித்து விடுவார் என்ற பயத்தோடு அச்ச உணர்வோடு இது மாதிரி பொய்யான குற்றச்சாட்டை ஏற்படுத்தி இருக்கிறது. இது முற்றிலும் பொய்யான இது என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளுபடி செய்யும். எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் குஜராத்தில் காங்கிரஸ் கட்சி அதிக ஓட்டு எண்ணிக்கையில் வாக்கு பெற்று காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.